அழகு எல்லாம் அவள் இவளது ஸ்டைலா சந்தன வேலா இவள் மன்மத புயலா அடடா பூவின் மாநாடா ஓ அழகுக்கு இவள் தான் தாய் நாடா. ச்சே, இந்த கிளவி வேற 4 மணிக்கெல்லாம் வந்து எழுப்பி விட்டுட்டு இன்னும் கோயிலுக்கு யாரும் கிளம்பல போல. 5 மணிக்கெல்லாம் கோயிலில் இருக்கணும்னாங்க. மணி இப்பவே 5:30 ஆகுது. ராட்சசி வேற காணும், கிளம்பிட்டாளா இல்லையான்னு தெரியல. எல்லாம் அந்த கிளவி பண்ற வேலை. நைட்டெல்லாம் தூக்கமே வரல. இன்னும் ஒரு வாரத்துக்கு இதே நிலைமை தான் போல. எல்லாத்துக்கும் காரணம் இந்த கிளவி தான். ஏன் கிளவி விரதம் இருக்கிறதா இருந்தா நீ இருந்து தொலைய வேண்டியதானடி. எங்களை ஏண்டி இப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்க? வரட்டும் இன்னைக்கு இந்த கிளவி. இந்த ராட்சசி கிளம்பிட்டாளா இல்லையான்னு தெரியல. என்ன ஆளையே காணோம். யோ மாமா. என்னது மாமாவா? பெண்ணே நீயும் பெண்ணா, பெண்ணாகிய ஓவியம் ரெண்டே ரெண்டு கண்ணா, ஒவ்வொன்றும் காவியம் ஒரு மூன்றாம் பிறையை சுற்றி தங்க ஜரிகை நெய்த நெற்றி பனிப்பூக்கள் தேர்தல் வைத்தால் அடி உனக்கே என்றும் வெற்றி. பிரம்மன் செய்த சாதனை உன்னில் தெரிகிறது, உன்னை எழுதும் போதுதான் மொழிகள் இனிக்கிறது. யோ மாமா, என்னையா அப்படி பாக்குற? என்னடி புதுசா மாமானெல்லாம் கூப்பிடுற? ஏன் நான் உன்னை மாமான்லாம் கூப்பிடக்கூடாதா? சரி பிடிக்கலனா விடு, கருவாப்பையில என்ன கூப்பிட்டுக்கிறேன். ஏய் ஏய் ஏய், அப்படிலாம் ஒன்றும் இல்லடி. மாமானே கூப்பிடு. அதுவே சும்மா கிருன்னு தான் இருக்கு. இருக்கும்டா இருக்கும். சரி கோயிலுக்கு கிளம்பியாச்சுல, போலாமா? ஏய் என்னடி இப்பவே போகணுமா? இது என்னடி ட்ரெஸ்ஸு ஒரு மார்க்கமா இருக்க? டேய் மாமா, என்னடா சொல்ற? நல்லா இல்லையா? பக்கத்துல வா சொல்றேன். என்னது பக்கத்துலயா? சொல்லு, உண்மையாவே ட்ரெஸ் நல்லா இல்லையா? நான் வேணா வேற சாரி மாத்திட்டு வந்துடவா? என்னது வேற சாரியா? இந்த சாரியில தாண்டி செம்மையா இருக்க. கருவாப்பையிலே, இப்ப எதுக்குடா பக்கத்துல வர? உன் மொழியே சரியில்லை, மரியாதையை நான் கண்டு நில்லு. ஏ பொண்டாட்டி, நீ இன்னைக்கு செம்ம அழகா இருக்கடி. அப்படியா? ஆமாடி பொண்டாட்டி. சரி சரி வா, கோயிலுக்கு போலாம். டைம் ஆயிடுச்சு, எல்லாரும் கிளம்பிட்டாங்க. நானே உன்னை கூப்பிடுறதுக்காக தான் வந்தேன். என்னடி சொல்ற? கண்டிப்பா கோயிலுக்கு போயே ஆகணுமா என்ன? வேற அதுக்கு தானே கிளம்பி இருக்கிறோம். வா போயிட்டு வந்துடலாம். ரியா, எல்லாரும் கோயிலுக்கு போட்டோம்டி. நம்ம வீட்லயே இருக்கலாமே. உனக்கு நினப்பு தான். வா, டைம் ஆயிடுச்சு. நமக்காக தானே கோயிலுக்கு போகணும்னு சொல்றாங்க. என்ன ரியா, கோயிலுக்குலாம் போக வேண்டாண்டி. கருவாப்பையிலே, சொன்னா கேளுடா, வா போலாம். இல்லைன்னு வச்சுக்கேன், இப்ப பாட்டி வந்துடும். ஐயோ, அந்த கிளவிய முதல்ல போட்டு தள்ளணும். ஒரே எந்நேரமும் டிஸ்டர்ப் பண்றதுக்குள்ளே கரெக்டா வந்துடும். சரி வா. என்னது வரணுமா? நான் கோயிலுக்கு தான் வர சொன்னேன். ஏ பொண்டாட்டி, ஒரே ஒரு கிஸ் மட்டும் பண்ணிக்கவா? என்னது கிஸ் பண்ண போறியா? உன்னை கொல்ல போறேன் பாரு. நான் கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன இப்படிலாம் பேசிட்டு இருக்க? ஏ அதனால என்னடி, ஒரே ஒரு கிஸ் தானே. சாமிலாம் ஒன்றும் கோச்சுக்காது. ப்ளீஸ் 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 டி. கிருஷ்ணா, நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், நான் இப்பவே கத்தி பாட்டியை கூப்பிட்டுருவோம் பாத்துக்க. ஐயோ ஏன்டி இப்படிலாம் பண்ற? ப்ளீஸ் ப்ளீஸ், ஒன்னே ஒன்று தானடி. அதெல்லாம் முடியவே முடியாது. வா, முதல்ல டைம் ஆயிடுச்சு. அடியே, நீ எல்லாம் கொடுக்க வேணாண்டி. நான் மட்டும் ஒன்னே ஒன்று கொடுத்துக்கிறேன். அதுவும் நெத்தியில தான். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், மூடிட்டு கோயிலுக்கு மட்டும் வா. என்னது மூடிட்டு கோயிலுக்கு வரணுமா? என்னடி பேச்சு இதெல்லாம்? எதுக்குடா இப்ப இடுப்புக்கல்னா? கையிடுறா முதல்ல. அடியே, நான் என்னடி பண்றது? நீ இப்படி சாரி கட்டிட்டு வந்திருக்க, அப்புறம் கை இடுப்புக்கு போகாம வேற என்ன பண்ணோம்? நீ சரிப்பட்டு வர மாட்டே. இரு, பாட்டியை கூப்பிட்டாதான் நீ ஒழுங்கா மூடிட்டு இருப்ப. ஏ என்னடி, எதுக்கு எடுத்தாலும் அந்த கிளவிய கூப்பிடுறதுலே இருக்க. முதல்ல நீ இடுப்புல இருந்து கையெடு. எதுக்கு எதுக்கு எடுக்கணும்? இப்ப நீ இடுப்புல இருந்து கை எடுக்க போறியா இல்லையா? அதெல்லாம் எடுக்க முடியாது. அதான் நீ கிஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டல. அப்புறமா என்ன? அதனால நீ என் இடுப்பு பிடிச்சு கிள்ளுவியா? இப்ப கையை எடு. எடுக்க முடியாதுடி. கிருஷ்ணா, கையை எடு. முடியாது முடியாது முடியாதுடி. ஐயோ மாமா, இப்ப கையை எடுக்க போறியா இல்லையா? ஏய் என்னடி? அதெல்லாம் எடுக்க முடியாது. பாட்டி, ஏய் எதுக்கடி இப்ப அந்த கிளவிய கூப்பிடுற? அது சும்மாவே டிஸ்டர்ப் பண்ணணும்னா ஆளா வந்து நிற்கும். இதுல வேற நீ கத்தி கூப்பிடுற. ஐயோ, இந்நேரத்துக்கு வந்திருக்குமே. வேற நீ கையை எடுன்னு சொன்னா எடுக்காம பிடிச்சு வச்சுட்டே இருக்க.
ராட்சசி, என்னடி இப்படிலாம் பண்ற? கொஞ்ச நேரம் தானே, கொஞ்ச நேரம் வச்சுக்கிறேனே. அதெல்லாம் முடியாது. உன் மொழியே சரியில்லை. ஒழுங்கா கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டேன். நீ அதுக்கப்புறமா தேவையில்லாம பண்ணிட்டு இருக்க. எம்மாடி ரியா? அதானே சொன்ன மாதிரியே கிளவிட்டான்னு வந்துட்டா. பாட்டி, டேய் கையிடுறா. எடுக்க முடியாதுடி. சரி சரி, பாட்டி வரட்டும், நான் சொல்றேன். கோயிலுக்கு போடாம என்னெல்லாமோ பண்ண பாக்குறான்னு சொல்றேன். ஆமா, சும்மாவே அந்த கிளவி என்ன ஒரு வாரம் பிரிச்சு வைக்கிறதுலயே குறியா இருக்கு. இதுல இவ வேற, அதுக்கப்புறம் இந்த ரூம் பக்கம் கூட வர விடாது. எம்மாடி ரியா? ஏய் பேராண்டி, என்னல பண்றா? ஏலே ஏ கிளவி, ஒன்னும் பண்ணல, சும்மா பக்கத்துல தான் நின்னுட்டு இருக்கேன். ஏன் அது கூட நிக்க கூடாதா? என்ன அதுக்கும் ஏதாவது விரதம் இருக்கா என்ன? ஏலே நான் கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்கேன். இங்க என்னல? சீக்கிரம் வாடா. இல்ல கை எங்கல இருக்கு? ஐயோ, கிளவி பாத்துட்டா. கிளவி இந்த விஷயத்துல எல்லாம் உஷாராதான் இருக்கு. கண்ணு கிளவிக்கு நல்லா தெரியுது. ஏலே கை எடுல முதல்ல. ஏ கிளவி, எடுத்தாச்சு எடுத்தாச்சு. ரியா கீழே விழ பார்த்தா, அதான் தாங்கி பிடிச்சேன். அதான் அப்படியே பிடிச்சிட்டு இருந்தேன், வேற ஒன்றும் இல்லை. நீ எதுவும் போய் அங்க இங்கன்னு போய் கொட்டடிச்சுட்டு இருக்காத. ஏலே முதல்ல தள்ளி நில்லலே. அப்படி இருக்கா? பின்னாடி போய் நவுண்டு நில்லலே. கிளவி, கிளவிக்கு நான் என்ன பண்றேன்னு பாக்குறது தான் வேலை. எம்மாடி ரியா, வா போவோம். ஏலே வாடே, கோயிலுக்கு வர போனா லேட் ஆயிட்டு. இங்க நின்னு என்னெல்லாமோ பண்ணிட்டு இருக்கான். கோயிலுக்கு போகணும்னு சொல்லியிருக்கேன். ஏன் இருக்க முடியாதோ? என்ன இந்த கிளவி வெளிப்படையா அசிங்கப்படுத்துது? ஏ கிளவி, இதுக்கப்புறம் நீ ஏதாச்சும் வாய் பேசணும் வச்சுக்க. ஏன் வாயிலே குத்து குத்தும் குத்திடுவேன். ஆமாலே ஆமா, இந்த வாய் பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல. ஏமா ரியா வா, சீக்கிரம் போவோம். இந்த பையங்க நிக்கன்னா நிக்கட்டும், இல்லனா பொறுமையா வரட்டும். நம்ம அவ்வளோ கார்ல போவோம். ஏலே வரதா இருந்தா இங்க கூட கார்ல வா, இல்லனா பைக் எடுத்துட்டு வா பொறுமையா. என்னது, ரியா விட்டு நான் மட்டும் தனியா பைக்ல வரணுமா? ஏ கிளவி, வேணும்னா நீங்க எல்லாரும் கார்ல போங்களேன். நானும் ரியாவும் ஜோடியா பைக்ல வரோம். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், எல்லாரும் கார்லயே போவோம். கிளவி கடைசி வரை நம்மள ரொமான்ஸ் பண்ணவே விடாது போலயே. அடட அல்வா துண்டை கிட்டுக்கு உங்கிட்டுக்கு அழகா பத்தி கிச்சி நெருங்கு கிளப்பு. எம்மாடி ரியா, என்னாச்சு? ஏலே என்னலே பண்ணா? எதுக்குல அப்படி கத்துறா? ஏ கிளவி, அவ கத்துனா அவகிட்ட கேளு, என்கிட்ட ஏன் கேக்குற? நான் எதுவும் பண்ணலையே. எம்மாடி என்னமாச்சு? பாட்டி அது 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 ஒன்றும் இல்லை பாட்டி. நடந்து வந்தனா கட்டில் லைட்டாக கால் இடிச்சிக்கிச்சு, அதான் வேற ஒன்றும் இல்லை. அப்படியா? சரி பார்த்து வாமா. ஏ கருவேப்பிலை, எதுக்கு நான் திரும்ப போயிட்டு பிளக்கலண்ணே? பார்க்க நல்லா கும்முன்னு இருந்தா கில்ல தாண்டி செய்வாங்க. இருக்கோட்டா இருக்கும். உன்னை அப்புறம் பார்த்துக்கிறேன். பாத்துக்க பாத்துக்க. ஏ மகா, என்னடியாச்சு? நானும் அப்பத்துலேருந்து பார்த்துட்டே இருக்கேன். நீ காலேஜ் வந்ததுலேருந்து அழுதுகிட்டே இருக்கேன். என்னடியாச்சு மகா? நான் உன்கிட்ட தானடி கேட்குறேன், நீ என்னடி எதுவுமே சொல்லாமல் அழுதுகிட்டே இருக்க மகா? சொல்லு பிரியா. ஏ மகா, உனக்கு என்னடி ஆச்சு? ஏன்டி அழுதுகிட்டே இருக்க? என்ன கேட்டாலும் சொல்லவும் மாட்டேங்கிறேன், அமைதியாக உன் பாட்டுக்கு அழுதுகிட்டே இருக்க. என்னடி? அது ஒன்றும் இல்லை பிரியா, ஒன்றும் இல்லை. மகா, இப்போ நீ சொல்ல போறியா இல்லையா? என்னாச்சுடி? எதுவும் வீட்டில் எதுவும் ப்ராப்ளமா? ஆமாம் பிரியா, வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளமாக தான், வேற ஒன்றும் இல்லடி. நான் கொஞ்ச நேரம் தனியாக இருக்கிறேனே, அதுக்கப்புறம் நானே சரியாயிருவேண்டி. மகா, நீ பொய் சொல்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. என்னடி, எதுவாக இருந்தாலும் சொல்லடி, பார்த்துக்கலாம். அதுக்கு நீ ஏன்டி இப்படி உட்காந்து அழுதுட்டுருக்க? பிரியா, அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. நீ கிளாஸ்க்கு போ, நான் கொஞ்ச நேரத்தில் நான் வந்துடுறேன். சரி ஓகே மகா, நான் வெயிட் பண்ணுறேன், நீ வா. இவன் ஏன் இப்படி அழுதுட்டுருக்கா? நேற்று ஈவினிங் கூட நல்லா தானே பேசிட்டு கோயிலுக்கு கூட போனான். அதுக்கப்புறம் தான் ஏதோ ப்ராப்ளம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இவ அழுறத பார்த்தா எனக்கே கஷ்டமாக இருக்குது. பேசாமல் சக்தி கிட்ட போய் சொல்லிட வேண்டியது தான். மகா, நீ எங்க தான் இருக்கியா? உன்னை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? ஐயோ, இவ வேற அழுதுட்டே இருக்காளே. மகா ப்ளீஸ் டி, அழுகாதடி. நான் வேணும்னு எதுவும் பண்ணல. அந்த டைம்ல எனக்கு என்ன பண்ணன்னு தெரியாம தான் நான் டக்குன்னு அந்த மாதிரி பண்ணிட்டேன். ப்ளீஸ் மகா, என்ன மன்னிச்சிரு. நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன், நான் வேணும்ல எதுவும் பண்ணலடி. நீ அழுகாத மகா, எனக்கு நீ அழுகிறத பார்த்தாலே கஷ்டமா இருக்கு. மகா, நான் உன்கிட்ட தாண்டி பேசிட்டு இருக்கேன், ப்ளீஸ் அழுகாதடி. மகா, நான் பண்ணது தப்பு தாண்டி, எனக்கு புரியுதுடி. ஆனா அந்த ரகு திரும்பவும் உன்கிட்ட வந்து ப்ராப்ளம் பண்ணிடுவானுங்கிற பயத்துல தாண்டி நான் அப்படி பண்ணிட்டேன். மற்றபடி வேணும்ல அப்படி எதுவும் பண்ணலடி.
சீ, முதல்ல எழுந்துரு. என் பக்கத்துல உட்காராத. நான் தான் உன்னைய மூஞ்சிலே முழிக்காதன்னு சொன்னல. அப்புறமா எதுக்கு என் முன்னாடி வந்து நின்னு என்ன இப்படி தொல்லை பண்ற? மரியாதையா என் மூஞ்சில முழிக்காம போயிரு. உன்னை பார்க்கறதுக்கு எனக்கு வெறுப்பா இருக்கு. மகா, உன் சுச்சுவேஷன் எனக்கு புரியுதுடி. நான் ஏதோ அந்த டைம்ல லூசு மாதிரி பண்ணிட்டேன்டி. சாரி மகா, என்ன மன்னிச்சிருடி. நீ அழுகாதடி. நான் பண்ண தப்புக்கு நீ எதுக்கடி உட்காந்து அழுதுட்டு இருக்க? அழுகாம என்ன பண்ண சொல்ற? நீ மன்னிப்பு கேட்டா எல்லாம் பழைய மாதிரி மாறிடுமா என்ன? நீ கழுத்துல கட்டிருக்கியே, இது எனக்கு தானே இப்ப பாரமா இருக்கு. நான் இதை வச்சுட்டு என்ன பண்ணுவேன்? உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? நீ என்ன பத்தி யோசிச்சிருந்தா இந்த மாதிரி பண்ணிருப்பியா? அதான் சொல்றேன்ல மகா, நானும் எதுவும் வேணும்னு எதுவும் பண்ணலடி. மரியாதை எழுந்துரு. முதல்ல என் பக்கத்துல கூட உட்காராத. உன்னை பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது. எழுந்து மரியாதையா போயிரு. இங்க இருந்து என்ன வெறுப்ப கிளப்பிட்டு இருக்காத. இல்ல மகா, நீ என்ன எவ்வளவு திட்டினாலும் அசிங்கப்படுத்தினாலும் சரி, நான் இப்போ உன்னை விட்டு போக மாட்டேன். நான் அதான் தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்றேன்லடி. ஏன்டி புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? என்ன புரிஞ்சுக்கணும்? உனக்கு அந்த ரகுவே எவ்வளவு மேலு. அவனாச்சும் ஆரம்பத்துல இருந்து கெட்டவனாதான் இருக்கான். ஆனா நீ நல்லவன் மாதிரி என் கூட இருந்துட்டு என் கூட பழகிட்டு இப்படி கடைசியில எனக்கே துரோகம் பண்ணிட்டல. என்ன மகா சொல்ற? ஏன்டி இப்படி எல்லாம் பேசுற? இந்த பாரு சிவா, நான் கடைசியா சொல்றேன். நீ இப்ப மரியாதையா போறியா இல்ல நான் கண்டிப்பா போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். மகா, நீ போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் பரவாயில்லடி. நான் பண்ண தப்புக்கு எனக்கு கண்டிப்பா தண்டனை கிடைச்சே ஆகணும். தயவு செஞ்சு என்ன தனியா இருக்க விடுறியா? சும்மா எதையாச்சும் பேசி என்ன வெறுப்பேத்திட்டு இருக்காத பாத்துக்க. மரியாதையா கிளம்பிரு. உன் கூட தான் நான் இத்தனை நாள் பழகிட்டு இருந்தா நினைச்சாலே எனக்கு அசிங்கமா இருக்கு. உன்னை எவ்வளவு நம்புறேன் தெரியுமாடா? ஆனா இப்படி ஒரு சீப்பான காரியத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிற. ஒழுங்கு மரியாதையா போயிரு பாத்துக்க. சும்மா என் பக்கத்துல உட்காராத. முதல்ல எழுந்துடா. காலேஜ்னு கூட பார்க்க மாட்டேன். அசிங்கப்படுத்திடுவேன் பாத்துக்க. ஐயோ மகா, நான் சத்தியமா வேணும்னு அந்த மாதிரி பண்ணலடி. நான் பண்ணது தப்பு தான். நான் அப்படி பண்ணிருக்க கூடாதுதான். ஆனா அந்த டைம்ல எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம நான் டக்குன்னு அந்த மாதிரி பண்ணிட்டேன்டி. நான் பண்ண தப்ப நியாயப்படுத்த விரும்பலடி. ஆனா என்ன மன்னிச்சிரு மகா. இல்ல, எனக்கு புரியல. ஈஸியா மன்னிச்சிருனா இப்போ எனக்கு என்ன பண்ண சொல்ற? நீ என்ன மன்னிக்க கூட விஷயத்தையா பண்ணிருக்க? ஐயோ மகா, நான் பண்ணது தப்பு தாண்டி. எனக்கு புரியுதுடி. அதுக்கு எவ்வளவு மன்னிப்பு கேட்டாலும் ஈடாகாது. ஆனா அதுக்குன்னு நீ எதுக்கு இப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்க? நான் ஏதோ ஒரு இதுல தாலியை கட்டிட்டேன் தான். அதுக்குன்னு அதை உன் கழுத்திலே வச்சுட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீ அதை கலட்டிரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதனால என்ன சொன்ன? தாலினா உனக்கு அவ்வளவு விளையாட்டு பொருள் ஆயிடுச்சா? ஈஸியா சொல்றேன் கலட்டிருன்னு. ஐயோ, வேற என்ன என்னடி பண்ண சொல்ற? நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் தான் சொல்றேன்ல. என் மூஞ்சிலே முழிக்காத. மரியாதையா போயிரு. இல்லனா இப்ப நான் உன்னை கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன். என்னடி நீயும் என்ன புரிஞ்சுக்காம இப்படி சாகடிக்கிற? உன்னை போன்னு சொன்னேன். சும்மா இங்க நின்னுட்டு இருந்த அவ்வளவுதான் பாத்துக்க. மகா, நான் சத்தியமா வேணும்னு அப்படி பண்ணலடி. ஐயோ, நீ எப்போதான் என்ன புரிஞ்சுக்க போறியோன்னு தெரியல. அந்த ரகுவால ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துடும் தான் நீ அப்படிலாம் பண்ணிட்டேன். சக்தி, என்ன பிரியு டார்லிங், மாமாவை தேடி வந்திருக்கீங்க போலயே. என்ன மாமாவை பார்க்காம இருக்க முடியலையா? ஐயோ சக்தி, நீ வேற ஏன்டா? இல்ல, அதிசயமா மேடம் என்ன தேடி வந்திருக்கீங்களே. என்ன என்ன பார்க்காம இருக்க முடியலையோ? என்னடி, அவுட்டிங் எதுவும் போகணுமா என்ன? என்னது அவுட்டிங்கா? கொன்றும் பாத்துக்க. அவுட்டிங்லாம் எதுவும் கிடையாது. எக்ஸாம் முடிகிற வரை எதுவும் கிடையாது. ஒழுங்கா மூடிட்டு எக்ஸாம் எழுதுற வழியை பாரு. இதைத்தான் சொல்லுவேன்னு அப்பவே தெரியும்டி. சரி சரி சக்தி, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்டா. அப்படி என்னடி முக்கியமான விஷயம்? எதுவும் நம்ம மேரேஜ் பத்தி எதுவும் சொல்ல போறியா என்ன? நான் கூட உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன்டி, சீக்கிரமா மேரேஜ் பண்ணிக்கலான்னு. ஐயோ என்னடா நீ? நான் அதை பத்தி எதுவும் பேச வரல. மகாவை பத்தி தான் பேச வந்தேன். என்னது மகாவை பத்தியா? என்னாச்சு? ஐயோ அதுதாண்டா எனக்கும் தெரியல. அவளுக்கு என்னாச்சுன்னே தெரியல. ஒரே அழுதுகிட்டே இருக்கா. மார்னிங் காலேஜுக்கு வந்ததுலேருந்து ஃபுல்லாகவே அழுதுகிட்டே தான் இருந்தா. நேற்று ஈவினிங் கூட நல்லா தாண்டா இருந்தா. அப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரியல. என்ன பிரியா சொல்ற? அழுதுட்டே இருக்காளா? ஆமாம் சக்தி, நான் என்னன்னு ரொம்ப நேரமாக கேட்டுட்டேன். ஆனால் அவள் எதுவுமே என்கிட்ட சொல்லவே மாட்டேங்கிறா. நான் கொஞ்சம் நேரம் தனியாக இருந்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கா. வீட்டில் எதுவும் ப்ராப்ளமான்னு கேட்டதுக்கு ஆமான்னு சொன்னா. ஆனால் எனக்கு என்னமோ அவள் பொய் சொல்கிற மாதிரி தான் தெரியுது. அச்சோ, ஏன் அழுகுறான்னு தெரியலையே.
அதான்டா எனக்கும் தெரியல, அவள் அழுகிறத பார்த்தா எனக்கே ரொம்ப பாவமாக இருக்குடா. நீ போய் என்ன ஏதுன்னு கேட்குறியா? சரி பிரியா, நான் பேசிட்டு உங்ககிட்ட சொல்கிறேன். சரிடா, அந்த கேண்டீன் பக்கத்தில் தனியாக ஒரு ஸ்டோன் பெஞ்ச் இருக்குல்ல, அங்கே தான் அவள் உட்காந்துட்ருக்கா, நீ போய் பேசு. சரி பிரியா, நான் பேசிட்டு சொல்கிறேன். எதுக்கு மக அழுதுட்டு இருக்கா? பாட்டி ஏதாச்சும் சொல்லியிருப்பாங்களோ? சே பாட்டிலாம் எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஒருவேளை வீட்டில் ஏதாச்சும் ப்ராப்ளமாக இருக்குமோ? மச்சான், என்ன இவன் மூஞ்சும் சரியில்லை? டேய் மச்சான், என்னாச்சுடா? மூஞ்ச ஏன்டா அப்படி வச்சிருக்க? பார்க்க சகிக்கல. டேய், அது ஒன்றும் இல்லைடா. டேய் மச்சான், என்னடா ஏதாச்சும் பிரச்சனையா என்ன? இப்பதான் பிரியா வந்து சொல்லிட்டு போனா மகா ஒரே அழுதுட்டே இருக்கலாமே. உனக்கு எதுவும் தெரியுமா என்ன? எங்க என்னடானா நீயும் மூஞ்ச தொங்க போட்டுட்டுலாம் வந்துட்டு இருக்க? இல்ல மச்சான், மகா அழுகிறதுக்கு நான் தான்டா காரணம். என்ன மச்சான் சொல்ற? என்ன ரெண்டு பேரும் எதுவும் சண்டை போட்டீங்களா என்ன? இல்லடா மச்சான், சண்டைலாம் எதுவும் போடல. ஆனா ஆனா என்னடா அப்புறம் எதுக்குடா மகா உட்காந்து அழுதுட்டு இருக்கா? என்னன்னு சொல்லு. மச்சான், அது நேத்து ஈவினிங்கா என்ன நடந்துச்சுன்னா, அந்த ரகு இருக்கான்ல. யாரா அந்த சோடா பாட்டில் மூஞ்சா? ஏற்கனவே மகா கிட்ட ஆல்ரெடி ஒருக்கா பிரச்சனை பண்ணியிருக்கான் அவனா? ஆமாடா, அவன் தான்டா. நேத்து என்னடான்னா நடு ரோட்ல மகா கழுத்துல தாலி கட்டுறதுக்கு தாலியோட வந்து நிக்கிறான்டா. என்ன மச்சான் சொல்ற? மகா கழுத்துல தாலி கட்டுறதுக்கு தாலியோட வந்து நின்னானா? ஆமாடா மச்சான், ஏற்கனவே அவனுக்கு கொடுத்த அடி பத்தல போல. அதான் திரும்பவும் மகா கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருந்தான். அந்த டைம்ல நான் அந்த வழியா போயிட்டு இருந்ததுனால நான் பார்த்துட்டேன். ஐயோ மச்சான், என்னடா ஆச்சு? எனக்கு ஒரு கால் பண்ணிருக்கலாம்ல, நான் வந்து அவனை துவைச்சு எடுத்திருப்பேன்ல. எவ்வளவு திமிரு அவனுக்கு. இல்ல மச்சான், அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனா அவன் என்ன சொன்னான்னா. என்னடா சொன்னான்? இன்னைக்கு இல்லைன்னா என்ன, என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த மகா கழுத்துல நான் தாலியை கட்டி அவளையும் பொண்டாட்டி ஆக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொன்னான்டா. அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா. அதனால நீ என்ன பண்ண? அவன் கையில இருக்க தாலியை பிடுங்கி நான் மகா கழுத்துல கட்டிட்டேன்டா. என்னடா சொல்ற? ஆமா மச்சான், அந்த டைம்ல என்ன பண்றதுன்னு தெரியாம அவன் கையில இருந்து தாலியை பிடுங்கி நான் கட்டிட்டேன்டா. என்ன காரியம்டா பண்ணிட்டு வந்து நிக்கிற? ஏண்டா உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையாடா? கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா? என்னடா பண்ணிட்டு வந்திருக்க? அடி மச்சான், எத்தனை அடினாலும் அடி மச்சான். ஆனா நான் வேணும்னு எதுவும் பண்ணலடா. அந்த ரகுவால மகாக்கு எதுவும் ப்ராப்ளம் வந்துருமோன்ட்டு தான் நான் அந்த மாதிரி யோசிக்காம பண்ணிட்டேன்டா. என்னடா இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கிற? கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியாடா? ஆல்ரெடி மகாவோட சிச்சுவேஷன் என்னன்னு உனக்கு தெரியும் தானே? தெரிஞ்சோ நீ இந்த மாதிரி பண்ணிருக்கனா உன்னால என்னடா சொல்றது? என்ன மச்சான், நீயும் என்ன புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க? நான் வேணும்னு எதுவும் பண்ணலடா. இல்ல மச்சான், நீ என்ன சொன்னாலும் நீ பண்ணது தப்பு தான்டா. எனக்கு புரியுது மச்சான், நான் பண்ணது தப்பு தான்டா. இப்பதான்டா மகவை பார்த்துட்டு வரேன், அழுதுட்டே தான் இருக்கா. அதான் தாலியை கூட கலட்டிடு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு தான்டா சொன்னேன். டே மச்சான், நீ திரும்ப திரும்ப தப்பு பண்ணிட்டு இருக்கடா. ஏதோ தாலியை கட்டிட்டேன்னு சொல்ற, இப்போ என்னடா லூசு மாதிரி தாலியை கலட்டிடுன்னு சொல்ற? அது என்ன விளையாட்டு பொருளாடா? என்னடா லூசு மாதிரியே பேசிட்டு வந்திருக்க? ஐயோ, அப்புறம் நான் என்னடா பண்றது? பிடிக்காத தாலிய அவ கழுத்துல அவ எப்படிடா வச்சிட்டு இருப்பா? அதான்டா கலட்டிரு. என்ன அவ என்னடானா அதுக்கும் கோவப்பட்டு என்ன திட்டி தாண்டா விட்டான். வேற மகா என்னடா பண்ணுவா? நீ பண்ண தப்புக்கு இப்ப அவளா இருந்து கஷ்டப்பட்டு இருக்கா. என்ன மச்சான் நீ? அப்புறம் நான் இப்ப என்னடா பண்றது? ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். சரி விடுறா மச்சான், எனக்கு புரியுது. இருந்தாலும் மகா இடத்துல வச்சு என்னால யோசிச்சே பார்க்க முடியலடா. சரி, அடுத்தது என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம். எனக்கு அடுத்தது என்ன பண்றதுன்னு கூட எனக்கு தெரியலடா. அவன் உட்காந்து அழுதுட்டே இருக்காடா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. வேற அழுகாம அவன் என்னடா பண்ணுவா? அவ படிக்கணுங்கிறதுக்காக தான் வீட்டுல ஏற்பாடு பண்ண கல்யாணத்தையும் வேண்டான்ட்டு இங்க வந்தா. நீ என்னடானா இப்படி தாலி கட்டிட்டேன்னு சொல்ற? வேற அவ என்னடா பண்ணுவா? அதுதான் மச்சான், நான் யோசிக்காம அவ கழுத்துல தாலி கட்டிட்டேன்டா. சரி விடு, நடந்தது நடந்து போச்சு. அடுத்தது என்னன்னு யோசிக்கலாம். அதையே பத்தி யோசிச்சுட்டு இருந்தா இனிமேட்டு வேலைக்கு ஆகாது. இனிமே என்ன பண்றதா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுறா. கரெக்டு தான் மச்சான், நான் கொஞ்சம் யோசிச்சிருக்கணும் தான். இப்போ நான் பண்ண தப்பால மகாதாண்டா இப்போ கஷ்டப்படுறா. சரி விடு மச்சான், இப்ப யோசிச்சு ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? சரி இரு, நான் போய் மகாட்ட பேசிட்டு வரேன். சரிடா மச்சான். யாருக்கு மாலைகள் ஆவதென்று
பூங்கொடிகள் பூக்கள் பூப்பதில்லை. யாருக்கு யார் சொந்தமாவதென்று தேவதைகள் வந்து சொல்வதில்லை.